சரி, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ இப்போவே எடுத்து இப்போவே போஸ்ட் பண்ணுற பிளானில் தான் இருக்கேன் நான். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். இதுக்கான ஆக்சுவல் கண்டென்ட் வீடியோ நான் என்றைக்கோ எடுத்து வச்சிட்டேன். இது ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே எடுத்து வச்சிட்டேன். ஆனால் எடுத்து வச்சதுமே இன்கம்ப்ளீட்டாக இருந்தது. ஏன்னா அது ஒரு பெரிய லென்த்து வீடியோ. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் எடுக்கணும்னு நினச்சேன், பட் அது இன்னும் எடுக்கலை. ஆனால் இப்போ அந்த வீடியோக்கான ஒரு ப்ராப்பர் இன்ட்ரடக்ஷன், அதுவே ஒரு மாதிரி பாதி இன்ட்ரடக்ஷன் பாதி கண்டென்ட் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த ஒரு பெரிய வீடியோக்கான ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் தான் இது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி சண்டே, நேற்று சாட்டர்டே. இப்போ இது ஒரு பெரிய உலக அளவில் பேசப்பட வேண்டிய ஒரு விஷயமா அப்படின்னா தேவையே கிடையாது தான். இருந்தாலும் இப்போ பிரபலமாக ஓடிட்டுருக்க ஒரு ஷோ பிக் பாஸ் அப்படின்றது தெரியும், தமிழில் நடந்துகிட்ருக்கு. அதில் 2 ரெட் கார்டு எவிக்ஷன் நடந்திருக்கு, விச் இஸ் வெரி வெரி டிசர்விங். ஏன்னா நான் எபிசோடாக பார்க்குறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி மென்டல் அப்யூஸாக இருந்தது. இப்போ பார்த்தாலும் கையமுயான்னு கத்திக்கிட்டே. ஏன்னா பேசிக்காக எனக்கு ரொம்ப சத்தமாக இருந்தால் தலை கொஞ்சம் வலிக்க ஆரம்பிச்சிடும். எனக்கு மட்டும்தானா இல்லை உங்கள் எல்லாருக்கும் அப்படியா அப்படின்றது சொல்லுங்கள். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 3 months ஆகிப்போச்சு. இப்போ 90th டே அப்படிங்கும்போது 90 91 வாட் எவர், இப்போ 3 மாதம் ஆகிப்போச்சு 90 days கிராஸ் ஆகும்போது. 3 மாதமாக நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10 எபிசோட்ஸ் பார்த்தேன். எபிசோடாக ஒரு 10 எபிசோட் பார்த்தேன். அதிலே அவ்வளோ சத்தம் என்னால் அதை பார்க்கவே முடியல. ஆனால் எனக்கு பிக் பாஸ் பார்க்காம இருக்கவும் பிடிக்கல. அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த 10 நாள் வரைக்கும் நான் டாலரேட் பண்ணிவிட்டு பார்த்துட்ருந்தேன். எதுக்கு இப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அதனால் ரிவ்யூஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, நான் டெடிக்கேட்டடாக ஒரு 2 ரிவ்யூ பேஜஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே அவங்கக்கிட்டேருந்து வீடியோ வந்துடும். சரி, அந்த ரிவ்யூ வீடியோஸை பார்த்து முடிச்சா தான் அந்த நாளே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி. இந்த ஒரு பிக் பாஸ் முடிகிற வரைக்கும் இது எல்லா சீசன்லேயும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரிவ்யூஸ் அந்த பர்டிகுலர் பர்சன்ஸ் பண்ணுற ரிவ்யூஸ் நான் டெடிக்கேட்டடாக பார்த்துட்ருக்கேன் அப்படி வச்சுக்கோங்களேன். எனக்கு இந்த 2 நாளாக டிவி ஆக்சஸ் கிடையாது. மொபைலில் பார்க்கலாமான்னு பார்த்தா அதுக்கு டைம் கிடையாது. உண்மை அதுதான். நான் நேற்று பாதி பார்த்துட்டு மீதி பாதி என்னால் பார்க்க முடியாமல் போச்சு. இன்றைக்கி காலையில் எடுத்து பார்க்குறேன், என் ஃபீடு ஃபுல்லாக ஒரு மாதிரி ஒரு செலப்ரேஷன் போஸ்ட்டில் இருந்தது எல்லாமே. இது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இவ்வளோ மென்டல் அப்யூஸ் பண்ணிட்டாங்கடா. உள்ளே இருக்கவங்களையும் சரி, ஒரு ஆடியன்ஸாக இருக்கவங்களையும் சரி, அந்தளவுக்கு ஒரு மென்டல் அப்யூஸ் பண்ணி வச்சுருக்கவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டிங்களே, ரொம்ப நல்ல விஷயம். அப்படின்றத தாண்டி நான் எதுக்கு இப்போ இதை எடுத்து பேசி என்னோடய சேனலுக்கு அட்டென்ஷன் வாங்குகிறேன் அப்படின்னா, ஏன்னா என் சேனலுக்கும் பிக் பாஸ்க்கும் சுத்தமாக சம்மந்தமே கிடையாது. ஏன்னா நான் எழுதுறது முழுக்க, நான் பண்ணுற கண்டென்ட்ஸ் முழுக்க முழுக்க நான் எழுதி சொந்தமாக போஸ்ட் பண்ணுற கவிதைக்கும் அதுக்கான அர்த்தங்களும் மட்டும்தான் நான் பேசி போட்டுட்ருக்கேன் இந்த என்னோடய சேனலில். இப்போ அது எதுக்கு தேவையே இல்லாமல் இங்கே எடுத்துகிட்டு பேசுகிறேன் அப்படின்னா, என்னோடய கண்டென்ட்டோடு அது ரிலேட் ஆகிருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு அன்டிசர்விங்கான பீப்புளுக்கு ஸ்பாட்லைட் கிடச்சிதுன்னா அதை எந்த அளவுக்கு அவங்களால மிஸ்யூஸ் பண்ண முடியும். மிஸ்யூஸுன்றதை தாண்டி அன்டிசர்விங்கான பீப்புளுக்கு தான் ஸ்பாட்லைட் கிடைக்குதே. ஆனால் அதை தாண்டி நிறையா உண்மையிலே அவங்களோட டேலண்ட்டை எக்ஸ்போஸ் பண்ணி வியூஸ் வாங்கிறதுக்காக நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அப்படியே இருந்த தடமே தெரியாமல் போயிடுறாங்க. ஈவன் இஃப் தே ஆர் லைக் பெரிய பர்சன், ஒரு என்ன சொல்கிறது, பெரிய பர்சன்னா எப்படி சொல்கிறேன்னா, நம்ம இவங்க தான் இதை பண்ணாங்களா அப்படின்றது தெரியாது. இது ஒரு பெரிய பெரிய எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, சாம்சியஸ். அந்த மியூசிக் டைரக்டர் நிறைய 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 நல்ல மியூசிக்கெல்லாம் போட்டிருக்காரு. பட் ஸ்டில் அவர் தானே இதை பண்ணது. ஏன்னா ஒரு மாதிரி ஒரு அண்டர் ரேட்டடாகவே இருக்காருல்ல. இந்த மாதிரி ஒரு கரெக்டான பர்சனுக்கு ஸ்பாட்லைட் கிடைக்கலனா, இல்லை ஒரு தப்பான பர்சனுக்கு ஸ்பாட்லைட் கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்றத நான் ரொம்ப நேரமாக கேமரா பார்த்து பேசிகிட்ருக்கேன். இது கரெக்டாக இருக்கா தெரில. சரி, ஓகே. சரி, பேசிக்காக விஷயம் என்னமோ அதுதான்.
இப்போ அன்டிசர்விங்காக இருக்கவங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுத்தா என்ன ஆகும், இல்லை டிசர்விங்காக இருக்கவங்களுக்கு ஸ்பாட்லைட் கொடுக்காம போகிறதுனால நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாமல் போகுது அப்படின்றது தான். அது ஒரு ஆதங்கத்தில் நான் எழுதின ஒரு கவிதை தான் அது. அது வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மேட்ச் ஆகும் அப்படின்றது நான் சத்தியமாக இமேஜின் பண்ணி பார்க்கல. ஏன்னா நான் அது எழுதினது வந்து 3 இயர்ஸ் முன்னாடி. இன்ட்ரோ இப்போ அந்த இன்ட்ரோவும் அதுக்கான ஒரு பாதி கண்டென்ட் வீடியோ எடுத்தது வந்து 2 வீக்ஸ் முன்னாடி. நான் அதை எதுக்காக இதை திருப்பி 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 மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா அது எப்போயோ எடுத்தது, அது இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு கரெக்டாக வந்து பொருந்துது. மேபி இந்த விஷயத்த நான் இங்கே பேசினேன், ஒரு பிக் பாஸை ரிலேட் பண்ணி பேசினேன் அப்படின்னா ஒரு வேளை என் சேனலுக்கு வியூஸ் கூட அதிகமாக வரலாம், சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து நான் ஸ்பாட்லைட் தேடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. அதனால் இப்போ இதை பேசி நான் உடனே இப்போ போஸ்ட் பண்ண போகிறேன். இப்போ மணி என்ன, ஒரு 9:30, ஒரு 10:30க்குள்ளே இதை வந்து நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். சரி, ஒரு 10:30 11 நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. ஆனால் இன்ட்ரடக்ஷன் இது தான், அந்த இன்ட்ரடக்ஷனோட குட்டி இன்ட்ரடக்ஷன் இது தான். இதை பார்த்தீங்கன்னா வரப்போகிற அடுத்த வீடியோக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருங்க. அந்த வீடியோவுக்குமே ஒரு செகண்ட் பார்ட் இருக்குது. ஏன்னா அதில் எனக்குள்ளே அவ்வளோ ஆதங்கம் இருந்தது. ஏன்டா இது எவ்வளோ பேர் வந்து ஒரு நல்ல வரைகிறவங்க இருப்பாங்க, இல்லை நல்லா நடிக்கிறவங்க கூட இருப்பாங்க. அவங்களுக்கான அட்டென்ஷன்லாம் கொடுக்காம சும்மா லூஸ்தனமாக பண்ணிகிட்டு இருக்கவங்க, இல்லை வந்து மற்றவங்கள ட்ரிகர் பண்ணி அதில் குளிர் காஞ்சிட்ருக்கவங்க, இவங்களுக்காக போய் இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க பாரு, அதை ஒரு பேசு பொருளாக எடுத்து அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்து அதை எங்கே கொண்டாந்து நிறுத்தியிருக்க பார்த்தியா, அப்படி இருந்தது எனக்கு. அதுக்குமே செகண்ட் பார்ட் எடுக்கணும். மேபி இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அதுக்கான செகண்ட் பார்ட் எடுப்பேன். நான் எடுத்துகிட்டு இதை இன்றைக்கே வந்து போஸ்ட் பண்ணி முடிச்சிடலாம். அவ்வளோதான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்கிறது. அந்த வீடியோக்காக காத்துட்ருங்க. இன்னைக்கு சாயங்காலம் பார்க்கலாம்.